வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கைனமேட்டிக்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணுறது, எங்கே வெக்டார் அடிஷன் யூஸ் பண்ணுறது. ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா சார்பு திசைவேகம், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதே மாதிரி வெக்டார் அடிஷன், வெக்டார் கூடுதல், வெக்டர்களுடைய கூடுதல் எங்கே பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். நம்ம அதுக்கு என்ன கான்செப்ட்டு, அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அதாவது சார்பு திசைவேகம், அதை முதல்ல பார்த்துருவோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிறது நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம படித்தது எல்லாமே ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் ஒன் டைமென்ஷன், ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், ரெக்டிலீனியர் மோஷன். இது வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷன், ஒன் டைமென்ஷனல் மோஷனில் தான் படித்தோம். சார்பு திசைவேகம் நேர்கோட்டு இயக்கத்தில் நம்ம பார்த்தோம். நேர்கோட்டு இயக்கத்தில், ஒரு பரிமாண இயக்கத்தில் சார்பு திசைவேகத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகும். ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட், அதனுடைய திசைவேகம் VA அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது. இன்னொரு ஆப்ஜெக்ட் B, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதனுடைய திசைவேகம் VB, வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் Bங்கிற பொருளுடைய திசைவேகம் VB. ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுது, நேர்கோட்டில் இயங்குது. அப்போ நம்ம வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறப்ப, சார்பு திசைவேகம் கண்டுபிடிக்கிறப்ப, உதாரணத்துக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A, அதாவது Bயினுடைய சார்பு திசைவேகம் Aயை பொறுத்து, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், VBAன்னு சொல்லுவோம். VBA ஈக்குவல் டு VB மைனஸ் VAன்னு எழுதும். சரியா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஒரு பரிமாண இயக்கம், ரெக்டிலினியர் மோஷன் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் ஆர் ஒன் டைமென்ஷனல் மோஷன் சொல்லுவோம். அந்த இதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதே வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் டூ டைமென்ஷன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் டூ டைமென்ஷனல் மோஷன், அதாவது மோஷன் இன் அ பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தளத்தில் இயங்குதல், மோஷன் இன் அ பிளேன், ஒரு தளத்தில் இயங்குதல். அப்போ டூ டைமென்ஷன், இருபரிமாண இயக்கம், ஒரு தளத்தில் இயங்கும்போது, ஒரு பொருள் ஒரு தளத்தில் இயங்கும்போது அதனுடைய, ஒரு தளத்தில் இயக்கம், அதனுடைய சார்பு திசைவேகம், அதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு தளம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த போர்டு வந்து ஒரு தளம், இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. அப்போ இந்த தளத்தில் ஒரு பொருள் இயங்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதே தான் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு தளம்னா ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து என்ன ஆகும், இப்போ இந்த இடத்துல இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்னால் இது எங்கே வேணுமாலும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இப்படி மூவ் ஆகலாம், இப்படி மூவ் ஆகலாம், இப்படி மூவ் ஆகலாம். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து ஒரே டைரெக்ஷன் தான், ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், ஒரு லைனில் தான் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, இப்போ அது ஒரு தளத்தில் இயங்கும்போது ஒரு ஆப்ஜெக்டோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. இதே மாதிரி ஒரு தளத்தில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து இயங்குது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஏவோட வெலாசிட்டி வந்து VA வெக்டார்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் பியோட வெலாசிட்டி வந்து VB வெக்டார்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A வேணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், அதே தான் VBA தான், ஆனால் இங்கே வெக்டார் வந்துடும். வெக்டார் VBA வெக்டார் ஈக்குவல் டு VB வெக்டார் மைனஸ் VA வெக்டார். ஓகே, VB வெக்டார் மைனஸ் VA வெக்டார். இதுக்கு என்ன அர்த்தம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு அர்த்தம். அப்போ வெக்டார் வெலாசிட்டி ஆஃப் B அது வந்து ஒரு வெக்டார். ஓகே, வெக்டார் போட்டிருக்கோம். இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகும். இது அப்படி கிடையாது. இந்த டேரெக்ஷன், இந்த வெலாசிட்டி VBயோட டேரெக்ஷன் எந்த டேரெக்ஷன் நார்மலாக இருக்கலாம். ஸோ அப்போ டேரெக்ஷன் பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சிம்பிளாக வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட முடியாது. ஸோ இதுதான் வித்தியாசம். எதுக்கு, ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் டூ டைமென்ஷன், மோஷன் இன் அ பிளேன், தளத்தில் இயங்கும்போது. அப்போ தளத்தில் இயங்கும்போது நீங்கள் வந்து சார்பு திசைவேகம் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணணும், VB வெக்டார் மைனஸ் VA வெக்டார் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள், ஒரு வெக்டாருக்கும் ஒரு வெக்டாருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது. இப்போ இதே வெக்டார் அடிஷன் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். வெக்டார் அடிஷன் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், வெக்டார் அடிஷன் அதாவது வெக்டர்களின் கூடுதல், வெக்டர்களின் கூடுதல்.
எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோம். மழை வந்து இப்போ வேர்ட்டிக்கலாக காற்று எதுவுமே இல்லாதப்ப மழை இப்படி வேர்ட்டிக்கலாக கீழ் நோக்கி, வேர்ட்டிக்கலி டவுன்வர்ட் இந்த டைரெக்ஷன் இல்லையா, செங்குத்தாக கீழ் நோக்கி பெய்யும். அதுக்கு ஒரு திசைவேகம் இருக்கும். ஓகே, அதனுடைய திசைவேகம் வந்து நம்ம விஆர் அப்படின்னு வச்சுக்கோம். விஆர் வெலாசிட்டி ஆஃப் ரெயின், அது வந்து விஆர் வெக்டார். ஓகே, இந்த திசையில் இருக்குது. இப்போ காற்று அடிக்குது வேகமாக. காற்று எந்த திசையில் அடிக்குது? இந்த திசையில் அடிக்கிறதா வச்சுக்கோம். அப்போ காற்று வந்து என்ன பண்ணும், இந்த மழையை வந்து இப்படி தள்ளும் இல்லை. அப்போ இதனுடைய திசை வந்து என்னாகும், மாறும். திசையும் மாறும், திசை வேகமும் மாறும். இதனுடைய வேகமும் வந்து என்ன மாறும் காற்று அடிக்கிறதுனால. அப்போ இந்த திசையில் காற்று அடிக்குது, விடபிள்யூ வெக்டார் அப்படின்ட்டு. இப்போது இந்த காற்றினுடைய வேகமும் இந்த மழையோட சேரும் பொழுது மழையோட வேகம் வந்து என்னாகும், அதிகமாகும், திசையும் மாறும். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், வெக்டார் கூடுதல் கண்டுபிடிக்கணும். வெக்டார் அடிஷன் நம்ம பார்க்கணும். அது என்ன வெக்டார் அடிஷன்? இப்போ இது டைரெக்ஷனை மாற்றக்கூடாது. விஆர் வெக்டார் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்படியே இதோட டைரெக்ஷன் விண்டோட டைரெக்ஷன், காற்றோட திசை வேகம், அதையும் அதனுடைய திசையும் மாற்றக்கூடாது. ஸோ அப்போ ரெண்டையும் கூட்டுறப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வெக்டாரோட ஹெட்டோட இந்த வெக்டாரோட டெய்லை கொண்டு வந்து இணைக்கணும், திசையை மாற்றாமல். இது வந்து விடபிள்யூ. அடுத்து இது ரெண்டினுடைய கூடுதல் எது சார் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன கிடைக்கும், இது வந்து விஆர் வெக்டார். இது ரெண்டினுடைய கூடுதல் என்ன அப்படின்னா, இந்த டெய்லு இந்த ஹெட்டு, ஃபஸ்ட் வெக்டாரோட டெய்லு லாஸ்ட் வெக்டாரோட ஹெட்டு ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிரும், இந்த ரெண்டினுடைய கூடுதல் நம்மளுக்கு இப்போ கிடச்சிரும். ஓகே, அப்போ நமக்கு இதனுடைய திசைவேகம் வந்து இதுதான் வந்து என்னது, ரிசல்டன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் வெக்டார்னு சொல்லுவோம். ஆர் வெக்டாருங்கிறது விஆர் வெக்டார் ப்ளஸ் விடபிள்யூ வெக்டார்னு சொல்லலாம். விஆர் வெக்டார் ப்ளஸ் விடபிள்யூ வெக்டார் அப்படி சொல்ல முடியும். ஓகே, அடுத்து இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து டெய்ல் ஹெட்டு ஒரு ஆர்டராக இந்த ஆர்டரில் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா அடுத்து டெய்ல் ஹெட்னா அடுத்து டெய்ல் ஹெட்டு இந்த பக்கம் தானே வரணும், அப்படி வராது. இது ரிவர்ஸ், க்ளோசிங் சைடு வில் பி இன் ரிவர்ஸ் ஆர்டர். அதான் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் சொல்லுவோம். வெக்டர் கூடுதலுக்கான முக்கோண விதி. ரெண்டு வெக்டாரை கூட்டணும் அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டாரை ஒரு முக்கோணத்தினுடைய அடுத்தடுத்த பக்கத்தில் எடுத்துக்கணும், இன் ஆர்டர் ஒரே வரிசையில் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு வெக்டாரினுடைய கூடுதல் வந்து மூணாவது அந்த முக்கோணத்தினுடைய மூணாவது பக்கத்தில் நம்ம குறிப்போம். அது வந்து என்னது, டேக்கன் இன் ரிவர்ஸ் ஆர்டர்னு சொல்லுவோம், எதிர் திசையில் இருக்கும். ஓகே, ஸோ இது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், வெக்டார் கூடுதல் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்னது, ஆர் வெக்டார் ஈக்குவல் விஆர் வெக்டார் ப்ளஸ் விடபிள்யூ வெக்டார் பண்ணுறோம். இங்கே சார்பு திசையை கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுறோம் பாருங்கள், என்ன பண்ணுறோம், விபிஏ வெக்டார் ஈக்குவல் விபிஏ வெக்டார் மைனஸ் விஏ வெக்டார் போடுறோம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். எங்கே வந்து நம்ம வெக்டார் அடிஷன் யூஸ் பண்ணுறோம், எங்கே சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதே வெக்டார் அடிஷனில் அது தொகுபையின் வேகம் தொகுபையின் திசை வேகம் ரிசல்டன் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், வெக்டார் அடிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற தெளிவாக இருக்கும். இப்போ இந்த இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். நம்ம என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்ஸே பார்ப்போம். ஒரு இன்னும் கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, முதல்ல இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கொஸ்டினை பார்ப்போம். இது ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் நமக்கு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்கிறது. கொஸ்டினை பாருங்கள். ரெயின் இஸ் ஃபாலிங் வெர்டிகலி வித் அ ஸ்பீட் ஆஃப் 35 மீட்டர் பர் செகண்ட். எ உமன் ரைட்ஸ் அ பைசைக்கிள் வித் அ ஸ்பீட் ஆஃப் 12 மீட்டர் பர் செகண்ட் இன் ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன். வாட் இஸ் த டைரக்ஷன் இன் விச் ஷீ ஷுட் ஹோல்ட் ஹர் அம்ப்ரெல்லா? 35 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் மழையானது செங்குத்தாக கீழ்நோக்கி பொழிகிறது. 12 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் ஒரு பெண் கிழக்கிலிருந்து மேற்காக மிதிவண்டியை ஓட்டுகிறார். அவர் எந்த திசையில் குடையை பிடிக்க வேண்டும்? இதுதான் கொஸ்டின். மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பெண் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க, கையில் குடை பிடிக்கிறாங்க. அவங்க நனையாமல் இருக்கணும் அப்படின்னா குடையை எந்த திசையில் பிடிக்கணும்? செங்குத்தாக மேல் நோக்கி பிடிக்கணுமா, சாய்வாக பிடிக்கணுமா, எந்த சைடு சாய்க்கணும், அதுதான் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து தொகுபயன் திசை வேகம் கண்டுபிடிக்கணுமா, அதாவது வெக்டர் கூடுதல் யூஸ் பண்ணணுமா, சார்பு திசை வேகம் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும். இப்போ என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வெக்டர் கூடுதல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சைக்கிள் ஓட்டுறதுனால மழையோட ஸ்பீடு வந்து
திசைவேகம் மாறுமா, திசை மாறுமா அப்படிங்கிறதான் முக்கியம் தெரிஞ்சுக்கணும். இப்போ மழை பெய்யுது, மழை பெய்கிறப்ப காற்று வீசுறது அப்படின்னா இந்த திசையில் மழை பெய்யுது, இந்த திசையில் காற்று வீசுதுன்னா கண்டிப்பாக மழையோட திசைவேகமே மாறும். இப்படி மாறுதுன்னு சொன்னோம். அது எல்லாத்துக்குமே மாறும். எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் வந்து என்ன ஆகும், இந்த மழையினுடைய திசைவேகம் வந்து மாறிடும். அதாவது மழையினுடைய திசைவேகமும் காற்றினுடைய வேகமும் சேரும் பொழுது தொகுபைன் திசைவேகம் கிடைக்கும். அங்கே வெக்டார் அடிஷன், ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன ஆயிரும், அதனுடைய டைரக்ஷன் அப்படி மாறிடும், மேக்னிடியூடு மாறிடும், எண் மதிப்பு மாறிடும். எல்லாத்துக்குமே நிற்கிறவங்க நடக்கிறவங்க எல்லாத்துக்குமே அப்படி தான். ஆனால் இப்போ இந்த கேஸில் என்ன அப்படின்னா மழை செங்குத்தாக தான் பேஞ்சிட்ருக்கு, நின்றுட்டு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து செங்குத்தாக தான் இருக்கும் நிற்கிறவருக்கு. அதே சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு, வேகமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு வந்து என்னென்னா இதனுடைய திசை வந்து மாறி இருக்கும். இப்படி இருக்கிறது பேர் தான் சார்பு திசைவேகம். ஒருத்தருடைய நிலை மாறுறதுனால அந்த இன்னொரு பொருளுடைய இவருடைய நிலையை பொறுத்து இதனுடைய திசைவேகம் மாறுனுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சார்பு திசைவேகம். இவருடைய நிலையை பொறுத்து இந்த திசைவேகம் மாறவே இல்லை அப்படின்னா அது சார்பு திசைவேகம் கிடையாது. ஓகே, இங்கே சொன்னோம் இல்லையா, இப்போ காற்று வீசுறதுனால மழையினுடைய திசைவேகமே மாறுது. அது எல்லாத்துக்குமே மாறுது. நிற்கிறவங்களுக்கும், நின்றுட்டு பார்க்குறவங்களுக்கும் மாறி இருக்கும், வந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் மாறி இருக்கும். ஓகே, இங்கே அப்படி கிடையாது. நிற்கிறவங்களுக்கு செங்குத்தாக தான் பெய்யும் மழை, ஆனால் சைக்கிளில் வரவங்களுக்கு அதனுடைய திசை வந்து மாறி இருக்கும். அதுதான் சார்பு திசைவேகம். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சார்பு திசைவேகங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ சார்பு திசைவேகங்கிற கான்செப்ட் வந்துருச்சுன்னா நம்ம பார்த்தோம் விபிஏ அப்படின்னா விபி மைனஸ் விஏ தான் வெக்டார் கழித்தல் தான் அங்கே வரும், கூட்டல் கிடையாது, வாய்ப்பு இல்லை. அதுக்கு முதல்ல தெளிவாக இருந்துக்கணும். ஓகே ரைட், அதை பார்ப்போம். இப்போ என்ன இதுக்கு ஆன்சர்? இப்போது மழை வந்து இந்த திசையில் பெய்யறதா வச்சுக்குவோம். இது வந்து விஆர் வெக்டார். அவங்க எந்த திசையில் சைக்கிள் ஓட்டுறாங்க, மழை வந்து செங்குத்தாக கீழ் நோக்கி பெய்யுது. நம்ம வந்து திசை போடுறப்போ வழக்கமாக இப்படி போடுவோம். இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட்டு, இது வந்து ஈஸ்ட். இவங்க வந்து கிழக்கிலிருந்து மேற்காக ஓட்டுறாங்க. இது கிழக்கு, இது மேற்கு. ஸோ இந்த திசையில் ஓட்டுறாங்க. இந்த திசையில் தான் இவங்க வந்து சைக்கிள் ஓட்டுறாங்க. வெலாசிட்டி ஆஃப் பைசைக்கிள், பி ஃபார் பைசைக்கிள், வெலாசிட்டி ஆஃப் பைசைக்கிள், மிதிவண்டியினுடைய திசைவேகம். இது வந்து விஆருங்கிறது வெலாசிட்டி ஆஃப் ரெயின், மழையினுடைய திசைவேகம். இந்த திசையில் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, இவங்க இந்த திசையில் ஓட்டுறதுனால இந்த மலையினுடைய திசைவேகம் மாறும். அதான் சார்பு திசைவேகம். அப்போ சார்பு திசைவேகம் கண்டுபிடிக்கணும். சார்பு திசைவேகமாக என்னது நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிள், தட் இஸ் விஆர்பி. அதுதான் கண்டுபிடிக்கணும். நம்ம விஆர்பி கண்டுபிடிக்கணும். ஓகே, விஆர்பி கண்டுபிடிக்கணும். இப்போ விஆர்பின்னா என்ன அர்த்தம், விஆர்பி வெக்டார்னால் என்னது, வி ஆர் வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அப்படி சொல்லுவோம். ஓகே, அப்போ என்ன வரும் பாருங்கள், எப்படி இது கண்டுபிடிக்கலாம், இந்த டயக்ராமை எப்படி மாறும், விஆர் வெக்டார் இந்த திசையில் அப்படியே இருக்குது, இந்த விபி வெக்டார் மைனஸ் விபி வெக்டார் இருக்கு இல்லையா, இது வந்து என்னது விபி வெக்டார். இதனுடைய மேக்னிடியூடை சேஞ்ச் பண்ணாமல், எண் மதிப்பை சேஞ்ச் பண்ணாமல் திசையை மட்டும் மாற்றுறேன் உல்ட்டாவாக, இப்படி இருக்கிறத அப்படியே உல்ட்டாவை மாற்றுறேன். அப்போ என்ன ஆகும், ஆப்போசிட்டாக மாற்றுறப்ப இது வந்து மைனஸ் விபி வெக்டார்னு ஆயிடும், மைனஸ் விபி வெக்டார். ஓகே, இப்போ இங்கே வந்து வெக்டர் கூடுதல் வந்துடுது. இந்த இடத்துல வெக்டர், இது வந்து ஃபார்முலா வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஃபார்முலா. இந்த இடத்துல வெக்டர் கூடுதல் வந்துடுது. எப்படி வருதுன்னா இந்த ரெண்டு பாருங்க, டெயில் டு ஹெட்டு. அடுத்து இந்த ரெண்டு வெக்டரோட அடிஷன் கூடுதல் வந்து என்னது, இதோட இந்த க்ளோசிங் சைடுன்னு சொன்னேன், டேக்கன் இன் ரிவர்ஸ் ஆர்டர் இல்லையா, இந்த டைரக்ஷனில். அப்போ இதுதான் என்னது விஆர்பி. ஏன்னா விஆர் வெக்டார் ப்ளஸ் இதை எப்படி எழுதலாம், இந்த ரிசல்டனுங்கிறது என்னது நமக்கு, இந்த ரிசல்டன் வெக்டார்னு பொதுவாக என்னது விஆர்பி வெக்டார் ஈக்குவல் டு இந்த ரெண்டினுடைய கூடுதல், அதாவது விஆர் வெக்டார் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் விபி வெக்டார். இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், விஆர் வெக்டார் மைனஸ் விபி வெக்டார் தான் கிடைக்கும். அதான் சொல்ல வந்தோம். ஓகே, இதுதான் கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இது தெரியணும், நெகட்டிவ் அப்படிங்கிற, அதாவது மைனஸ் இதிலேருந்து இதை கழிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். சார்பு திசைவேகம். ஓகே, இதுதான். இப்போ இதை கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து என்னது, இந்த விஆர்பி கிடைக்கும். இதுதான் ஒரிஜினலாக அவங்க சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு மலையோட திசைவேகம் இதுதான் விஆர்பி. ஓகே, இது தெரியும். இப்போ
இதோட டேரெக்ஷன் கொஸ்டின் என்னன்னா எந்த டேரெக்ஷனில் அவங்க வந்து கொடையை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தோன்னா மழை நிற்கிறவங்களுக்கு செங்குத்தாக பெய்கிற மாதிரி இருக்கும். அந்த இந்த திசையில் சைக்கிள் ஓட்டு வரவங்களுக்கு மழை எப்படி பெய்கிற மாதிரி இருக்கும், இந்த திசையில் பெய்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அவங்க எந்த திசையில் கொடை பிடிக்கணும், இந்த திசையில் தான் பிடிக்கணும், இந்த திசையில் தான் பிடிக்கணும். அப்போ அந்த ஆங்கிள் எவ்வளவு, இது வந்து விஆர் வெக்டார்னு சொல்லணும். இது வந்து விஆர் வெக்டார் இல்லையா. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளவு, இது தீட்டா. செங்குத்து திசைக்கு சாய்வா எவ்வளோ ஆங்கிள் சாய்வா கொடையை பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், டேன் தீட்டா கண்டுபிடிக்கணும். டேன் தீட்டா ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா, டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. சரி, அப்போ ஆப்போசிட் சைடு வந்து விபி பை, இங்கே வந்து மேக்னிடியூட் மட்டும் தான் எடுத்துக்கணும், மைனஸ்லாம் நம்மளுக்கு பார்க்க தேவையில்லை, இது டேரெக்ஷனுக்காக மேக்னிடியூட் மட்டும் தான். அப்போ விபி பை விஆர், விபி பை விஆர் இந்த வேல்யூவை பார்க்கணும். விபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, விபி வந்து 12 மீட்டர் பர் செகண்ட் இல்லையா. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் 12 பை மேக்னிடியூட் மட்டும், விஆர் வந்து 35. அப்போ 12/35 எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். சரியா, அது ஒரு நம்பர். அந்த நம்பருக்கு tan இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு தீட்டா எவ்வளோன்னு கிடைக்கும். ஓகே, இதுதான். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த தீட்டா எவ்வளோ ஆங்கிள் சாய்வாக அவங்க வந்து அந்த டேரெக்ஷனில் இருந்தால் அவங்க வராங்க. ஓகே, அங்கே பாருங்கள், இதுதான் இவங்களுடைய ஒரிஜினல் டேரெக்ஷன். நம்ம இந்த வெக்டார் அடிஷனுக்காக திருப்பி வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த டேரெக்ஷனில் அவங்க வந்து கொடையை பிடிக்கணும். அங்கேருந்து வரப்போ ஈஸ்ட் டு வெஸ்ட் வரப்போ இந்த டேரெக்ஷன் இப்படி சாய்வாக கொடையை பிடிக்கணும். எவ்வளோ ஆங்கிள்னா வெர்டிக்கல்லேருந்து இவ்வளோ ஆங்கிள் சாய்வா, அது எவ்வளவு, இதுதான். அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன சார் இதுலேருந்து அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 12/35 வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் 12/35 அது என்ன வருதோ அது. நம்ம நீட்டை பொறுத்தவரையும் நம்ம இதெல்லாம் வந்து வேல்யூ இது பண்ணிட்டு பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீட்டில், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதா இருந்தால். ஓகே, இது கண்டுபிடிக்க தெரியும். இதுதான் வந்து என்னது சார்பு திசைவேகம்னு சொல்கிறது. ஓகே, இதை நோட் பண்ணிக்க. அடுத்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது நம்ம என்சிஆர்டியில் எக்ஸசைஸில் கொடுத்துருக்கிற ஒரு கொஸ்டின் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இது. என்ன அப்படின்னா, எ மேன் கேன் ஸ்விம் வித் அ ஸ்பீட் ஆஃப் 4 km/h இன் ஸ்டில் வாட்டர். ஹவு லாங் டஸ் ஹீ டேக் டு கிராஸ் எ ரிவர் 1 km wide if the river flows steadily 3 km/h and he makes his strokes normal to the river current? How far down the river does he go when he reaches other bank? இதான் கொஸ்டின். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, நிலையான நீர்நிலையில் ஒருவரால் 4 km/மணி, மணிக்கு 4 km வேகத்தில் நீந்த முடிகிறது எனில் 1 கிலோமீட்டர் அகலமும் 3 km/h வேகமும் கொண்ட ஆற்றின், அப்படின்னா ஆற்றினுடைய நீரினுடைய வேகம் 3 km/h, ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு அவர் செல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? அடுத்து, மேலும் அவர் நீரோட்டத்தின் திசைக்கு செங்குத்தாகவே நீந்த முயற்சிக்கிறார். ஆற்றினுடைய தண்ணி இப்படி போகுது அப்படின்னா அவர் நீச்சல் அடிக்கிறது வந்து குறுக்கு அப்படி தான் நீச்சல் அடிக்கிறார், ஆற்றோட திசையிலேயே அவர் போகல. எனில் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு செல்லும் வரை அவர் ஆற்றின் திசையில் எவ்வளவு தூரம் பயணம் செய்வார்? இதுதான் கொஸ்டின். இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கிடையாது, ரிலேட்டிவ் வெலாசிட்டி கிடையாது. ஓகே, அதுக்காக தான் அந்த கொஸ்டின், குழப்பிக்க கூடாதுங்கிறனால. இப்போ கொஸ்டின் என்னென்னா, இது வந்து ஆறுன்னு வச்சுக்குவோம், இது ஒரு கரை, இது மறுக்கரை. இப்போ இங்கே இருக்கார் அந்த பர்சன் வந்து இங்கே இருக்காருன்னு வச்சுக்குவோம், இது ஏங்கிற பாயிண்ட். இங்கே ஆற்றினுடைய வேகம் வந்து பார்த்தா, ஆற்று நீரினுடைய வேகம் கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 3 km/h. இது வந்து ரிவரோட ஸ்பீடு எவ்வளோ, விஆர்னு வச்சுக்குவோம். 3 km/h, மணிக்கு 3 km வேகத்தில் போகுது தண்ணி. ஓகே, இவர் குறுக்க நீச்சல் அடிக்கிறார். இந்த தண்ணி ஓடாமல் நின்றுது அப்படின்னா, இப்போ ஒரு குளம் இருக்குது, அதில் வந்து என்ன நீச்சல் அடித்தார்னா இவர் எவ்வளோ ஸ்பீடில் நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னா, நிலையான இதில் 4 km/h அந்த வேகத்தில் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ அவரோட ஸ்பீடு அதான், நிலையான தண்ணியில், ஓடுற தண்ணியில் அவரோட ஸ்பீடு கொடுக்கல, நிலையான தண்ணியில் அவர் நீச்சல் அடித்தார்னா அவருடைய வேகம் இது. இப்போ என்னென்னா, இங்கேருந்து அவர் அந்த கரைக்கு போகிறாரு, தண்ணி இப்படி குறுக்க ஓடுது, இவர் இந்த திசையில் தான் நீச்சல் அடிக்கிறார், இந்த தண்ணியோட திசையில் அடிக்கலை. தண்ணியோட திசையில் அடித்தா அப்போ என்ன ஆகும், இவருடைய வேகம் ப்ளஸ் தண்ணியோட வேகம் சேரும், அதிகமாகும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, இந்த திசையில் தான் அவர் நீச்சல் அடிக்கிறார் குறுக்க. அப்படி அடித்தாலும் அவர் வந்து நமக்கு வந்து என்னது, ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து இங்கே போய் சேர்ந்துட முடியுமா? கரையில் தண்ணி அவரை இழுத்துட்டு போகும் இல்லையா.
அப்போ அவர் இங்கே போய் சேர முடியாது. எங்கே போய் சேர்ந்துருப்பாருன்னா இங்கே போய் சேர்ந்துருப்பார், இந்த இடத்துல போய் சேர்ந்துருப்பார். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பின்னு வச்சுக்கணும். அவர் ஃபைனலாக அந்த கரையில் போய் சேர்றது வந்து பி அப்படின்னு வச்சுக்கணும். இங்கே போய் சேர்றாரு. ஓகே, இதுதான் அவருடைய ஒரிஜினல் பார்ட். இதுதான் போகிறார். இப்போ கொஸ்டின் என்னென்னா, இங்கேருந்து அவர் மறுக்கரைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கேருந்து அடுத்த கரைக்கு போகிறப்ப அவர் என்னது இவ்வளோ தூரம் ஆற்றினுடைய தண்ணி போகிற திசையிலே பயணிச்சிருப்பார். இந்த தொலைவு இது பண்ணோம்னா இந்த தொலைவு கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம், அதான் how far down the river does he go when he reaches other bank. எவ்வளோ தூரம் ஆற்றினுடைய திசையிலேயே பயணிச்சிருப்பார். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, தண்ணி இழுத்துட்டு போயிடும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கேருந்து அவர் இங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ இவர் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எந்த திசைவேகம் காரணம், எந்த வெலாசிட்டி காரணம் அப்படின்னா, நம்ம பாருங்கள், இவர் இங்கேருந்து இங்கே பயணிச்சிருக்காருல, இந்த ஒரிஜினல் பாத், அதுக்கு காரணம் என்ன, 2 வெலாசிட்டி. ஒன்று வந்து இவரோட வெலாசிட்டி, ஸ்விம்மரோட வெலாசிட்டி, அது இந்த திசையில் இருக்குது. இன்னொரு வெலாசிட்டி வந்து எனது தண்ணியோட வெலாசிட்டி, அது இந்த திசையில் இருக்குது. ரெண்டும் சேர்றப்ப ரிசல்டண்ட்டாக அவர் என்ன பண்ணுது, தண்ணி இந்த திசையில் இழுக்குது, இவருடைய ஸ்விம் பண்ணுறதுனால இவருடைய எஃபர்ட் வந்து இந்த திசையில் கொண்டு போகுது. ரெண்டும் சேர்றப்ப டயகனலாக அவர் வந்து மூவ் ஆகிறார். இதான் விஷயம். அப்போ இங்கே 2 டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒன்று வந்து ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டியூ டு த வெலாசிட்டி ஆஃப் த ஸ்விம்மர். ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டியூ டு வெலாசிட்டி ஆஃப் த ரிவர். இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கேருந்து அவர் அந்த கரைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா, அந்த காம்போனண்ட், அந்த வெலாசிட்டியை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த வெலாசிட்டி என்னது, இந்த டைரெக்ஷனில் வெலாசிட்டி வந்து இது இந்த ஸ்விம்மரோட வெலாசிட்டி விஎஸ்ன்னு வச்சுக்குவோம், எஸ் ஃபார் ஸ்விம்மர். ஓகே, அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு அவர் இங்கே போனாலும் இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸாக நம்ம பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கக்கூடாது. இந்த கரைக்குலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, அவர் இங்கே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி 2 கரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும். அங்கே வெலாசிட்டி என்ன, இவருடைய வெலாசிட்டினால தான் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிருக்காரு. ஓகே, அப்போ நமக்கு டைம் வேணாமல் சிம்பிளாக என்ன சொல்லுவோம், வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம் அப்படி சொல்லலாம். அப்போ நமக்கு வந்து டைம் தான் கேட்குறாங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு என்ன வரும், டிஸ்டன்ஸ் பர் வெலாசிட்டி. அப்போ இந்த டைம் என்ன, டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இந்த 2 கரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 1 கிலோமீட்டர் வைடு, ஆற்றோட அகலம் வந்து 1 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 கிலோமீட்டர் டிவைடட் பை வெலாசிட்டி, இந்த ஸ்விம்மரோட வெலாசிட்டி தான் அங்கே வந்து நம்ம போடணும். அப்போ ஸ்விம்மரோட வெலாசிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 4 கிலோமீட்டர் பர் ஹவர். பாருங்க 4 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, அப்போ எனக்கு கிலோமீட்டர் கேன்சல் ஆகிரும். இந்த ஹவர் வந்து மேலே போகும். அப்போ டைம் வந்து எவ்வளோ வரும், 1/4 ஹவர். 1/4 ஹவர்னா 1 ஹவர்னா 60 மினிட்ஸு. 60 மினிட்ஸை 4 ஹவர் டிவைட் பண்ணால் 15 மினிட்ஸ் கிடைக்கும். அப்போ 15 மினிட்ஸில் அவர் அந்த கரைக்கு போகிறாரு. இது ஒரு கொஸ்டின், ஒரு பார்ட் ஆன்சர் கிடச்சிருச்சு, 15 மினிட். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளோ தூரம் அவர் ரிவரோட டைரெக்ஷன்லேயே பயணிச்சிருப்பார், இந்த ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, அது கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கோங்க, சீன்னு வச்சுக்கோங்க. ஏசி கேட்குறாங்க, இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இங்கேயும் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்செப்ட் தான். இங்கே நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் என்னது, வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஓகே, அப்போ ஏசி, இந்த டிஸ்டன்ஸ் ஏசி ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். இங்கே என்ன வெலாசிட்டி யூஸ் பண்ணோம், இவர் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதனால், இந்த ரிவர் தான் இழுத்துட்டு போகுது, அதுதான் ரிவரோட வெலாசிட்டி. அப்போ விஆர் போகணும், விஆர் இன்ட்டு டி. ஓகே, இப்போது டைம் என்ன சார் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து அவர் இங்கே போயிருக்கார், சரிங்களா, இங்கேருந்து அங்கே, இதுதான் ஒரிஜினலாக இவருடைய பாத்து வந்து இதுதான். வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ நேரம், இங்கேருந்து இவர் போயிருக்காருன்னா வெர்டிக்கலாக அவ்வளோ தூரம் போயிருக்காரு, ஹரிசாண்டலாக அவ்வளோ தூரம் போயிருக்காரு. அப்போ ரெண்டுக்குமே ஒரே டைம் தான். ஓகே, இங்கே என்ன டைம் ஆனிச்சோ வெர்டிக்கலாக, இங்கேருந்து அவர் இங்கே போகிறப்போ வெர்டிக்கலாக அவ்வளோ தூரம் போயிருக்காரு இந்த டைமில் 15 மினிட்ஸில், ஹரிசாண்டலாக இவ்வளோ நேரத்தில் தான் போயிருக்காரு 15 மினிட்ஸ். அப்போ இதே டைம் தான் இங்கே வரும். இப்போ விஆர் வந்து 3 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 கிலோமீட்டர் பர் ஹவர் இன்ட்டு டைம் வந்து 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸுங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், 1/4 ஹவர்னு போடலாம். அப்போ 1/4 ஹவர் இல்லை 1/4 ஹவர். ஓகே, 1/4 ஹவர் டைம். அப்போ நமக்கு வந்து இந்த ஆர் கேன்சல் ஆகிரும். 3/4 கிலோமீட்டர். 3/4 கிலோமீட்டர் வரும். 3/4னா 3/4 கிலோமீட்டர், அதாவது 750 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 750 மீட்டர், 750 மீட்டர். இதுதான் டிஸ்டன்ஸ். இதான் இந்த பார்ட்டுக்கு ஆன்சர். ஓகேங்களா.
ஸோ இங்கே வந்து நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிற கான்செப்ட்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. பார்க்குறதுக்கு இந்த ப்ராப்ளத்தை பார்த்தோன்னே இது ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி இது போடணுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இந்த விஷயம் தெரியணும். இப்போ வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதனா நடக்குது, ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதனா நடக்குதுங்கிறத கரெக்டாக இது பண்ணி அப்ளை பண்ணால் சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே. இன்னும் இந்த கைனமெட்டிக்ஸில் நமக்கு வந்து 2 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன், இன்னொன்று வந்து நமக்கு வந்து இந்த சர்க்குலர் மோஷன். இந்த 2 டாபிக் மட்டும் பார்த்தோம்னா அந்த கைனமெட்டிக்ஸ் முடிஞ்சிடும். அது நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.